வச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்போ கோதை சொல்றாள், நீ இப்படி சிரிச்சியானா எங்கள் உள்ளம் சிதறி போயிடுறது. எங்கள் உள்ளத்தை நீ சிதறடிக்காத. அப்போ நான் உங்களோட விளையாட வல்லடி போல. அப்படி இல்லடா கண்ணா, இப்படி நாங்கள் 10 குட்டிகள் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு வந்து காலால அதை உதச்சியான எங்களுக்கும் நீ வந்து சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதோ பார், அந்த மேல் வீட்டு பாட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம கதையை பெருசா சொல்ல ஆரம்பிச்சிடுவா. வந்து விசைய மாட்டாளா அந்த பாட்டி? இப்படி சொல்லக்கூடிய கோதை அப்பா பெரியாளோட படுத்துன்னு இருக்கா, பக்கத்துல கோதையும் படுத்துன்னு இருக்காள். கண்ணனை பாருங்கப்பா, என் வீட்டை இடிச்சுட்டு போயிட்டான்பா அப்படின்னு அவள் அழுறாள். இதுக்கு பெரியாழ்வார், அம்மா கோதை என்னமா ஆச்சு, கண்ணை தரமா, நான் வீடு கட்டினேன்பா, கண்ணன் வந்து இடிச்சுட்டு போயிட்டான்பா அப்படின்னு அவள் சொல்ல பெரியாழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுற. அம்மா கோதை என்னம்மா ஸ்வப்னம் ஸ்வானுபவம்? பெரியாழ்வார் கோதையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏன்னா குழந்தைங்க சதா சர்வகாலமும் கிருஷ்ணனோட எண்ணம் தான். அதனால கிருஷ்ணன் கனவுல கூட வந்து இப்படி விளையாடுறார் போல இருக்கு. அவருடைய பக்தியை பார்த்து பெரியாழ்வார் சந்தோஷப்படுறாரே தவிர அந்த பக்தியை தடுக்கல, வளர்த்துதான் விடுறார். கோதை இந்த மாதிரி வளர்ந்தவரா விவேகம் அடைந்து கல்யாணத்துக்கு உச்சிதமான வயசை அடைஞ்சுட்டாள். இப்போ கண்ணனுக்கு இருக்கும் பக்தி, தன் மனசுல இருக்கும் பக்தி ஒரு மதுர பாவமா ஆயிடுத்து. இப்போ கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிட்டால் நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவளுக்கு ஒரு திட பக்தி, பிரேம பக்தி இருக்கு அவளுக்கு. இப்போ தை மாதம் வந்துடுது, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாளே, ஆனால் கண்ணன் இன்னும் வரலையே, கண்ணனை காணுமே, தை மாசம் முடிஞ்சவே போச்சு, அவன் இன்னும் வரலையே அப்படின்னு பாக்குறாள் கோதை. இப்ப மாசி பிறக்கிறது. மாசி பிறந்ததும் ஊர்க்காரா எல்லாம் மன்மதனை வேண்டுகிறார்கள். காமன் பண்டிகை பண்றது இந்த ஊரா தமிழ்நாட்டில் ஒரு வழக்கமா இருக்கு எல்லாருக்கும். மாசி மாதம் போது காமன் பண்டிகை பண்றதுக்கு ஏன் பண்ணுவானா, நாடு நல்லா சுபிக்ஷமா இருக்கணும், மாதம் மும்மாறி பெய்யணும், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு எல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், அப்புறம் குழந்தை இல்லாதவர்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கணும்னு இதெல்லாம் வேண்டிட்டு மன்மதனை வேண்டிப்பா எல்லாரும். அந்த தமிழ்நாட்டின் மரபுப்படி, தன் கிராமத்தின் வழக்கத்துப்படி கோதையும் மன்மதனை பூஜை பண்றாள். பண்ணா என்ன, இப்போ எனக்கும் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. மன்மதன் என்னையும் கண்ணனையும் ஒன்னா சேர்த்து வைக்க மாட்டானா? மன்மதா, ரொம்ப புண்ணியம் உண்டு, என்னையும் கண்ணனையும் சேர்த்து கூட்டி வச்சிடேன் அப்படின்னு கோதை கேட்கிறாள். இப்போ கோதை இந்த மன்மதனை வேண்டுகிறாள் அப்படின்னு கேட்டா, சாக்ஷாத் மன்மத மன்மதக, அந்த மன்மதனுக்கே மன்மதனா இருக்கிற போலவன் அந்த பெருமாளை தான் கோதை வேண்டாள். இதுதான் பூர்வாச்சாரியாளர்களின் வியாக்கியானம். ஏன்னா காமதேவ காமபால காமி காந்த கிருதாகமக என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்க்கும் போது பெருமாளுக்கு காமதேவன் என்ற பேரும் உண்டு இல்லையா? அதனால கோதை பெருமாளை தான் வேண்டிட்டு இருக்காள் இங்கே. அப்போ கோதை நாச்சியா திருமொழியில பாடுறாள், ஒரு திங்களும் கதை விலகி தன் மந்தரமிட வாசி முன்னால் கொண்டு தேவடிந்த அழகின் கலங்கரித தேவா துய்யவும் ஆங்கொழும் என்று சொல்லி உன்னையும் தேவன் தொழவே வெய்யதோ தழலும் இடகரை இது கோதைக்கு கேட்டா, கோதைக்கு வா பேசுறானே தெரிஞ்சா அவளுக்கு உயிரே போயிடுமா. மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழ்கிறேன் அப்படின்னு கோதை நாச்சியார் மொழியில பாடுறாள்.
கோதை அவைகளை தூது விடுறாள். இப்படி நாளுக்கு நாள் விளைச்சுட்டே போறாள். பகவான் கையில இருக்கும் பாஞ்சஜன்யத்தை பார்த்து பொறாமைப்படுறாள். ஹே சங்கே, உனக்கு என்ன? பகவானுடைய வாயில் இருக்கும் மதுராமிர்தத்தை பருகுகிறாய். அவனுடைய திருவாய் சம்பந்தம் உனக்கு. சங்கே, உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுறேன் தெரியுமா? கற்பூரம் நாடுமோ கமல புனாடுமோ, கற்பூரம் நாடுமோ கமல புனாடுமோ, திருவவள செவ்வாய்தான் தீர்த்திருக்குமோ, கற்பூரம் நாடுமோ கமல புனாடுமோ. என்ற பாஞ்சஜன்யத்தை பார்த்து பொறாமைப்படுறாள் கோதை. தூக்கம் கிடையாது, அன்னம் பால் எதுவும் கிடையாது. இப்படி நாளுக்கு நாள் நினைச்சுட்டே போறா. ரங்கா கண்ணா கண்ணான கண்ணனையே நினைச்சுண்டு படுத்த படுக்கையாடுறாள். கோதையுடைய தாயார் அந்த வைத்தியரை கூப்பிட்டு வரார். அந்த வைத்தியர் கையை நீட்டினா கோதை என்ன சொல்றாள்னா, சுவாமி, உங்களுக்கு இந்த நோய் புரிப்படாது. ஆருக்கும் என் நோய் இது அறியலாகாது. அம்மனை வீல் துழவிப்படாதே. ஒரு தலைவலி ஜுரம்னா உங்களுக்கு புரியும், ஏன்னா எல்லாருக்கும் வர நோய்கள் அது. ஆனா கிருஷ்ண பிரேமை என்கிற நோய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதனால உங்களுக்கு புரியாது. இதற்கு ஒரே ஒரு வைத்தியர் தான் இருக்க. அவர் யாருன்னு கேட்டால் கார்கடல் என்பான் ஒருவன். கார்கடல் வண்ணன் என்றால் ஷியாமசுந்தரன். அவன் வந்து இந்த கையை பிடிச்சால்தான் இந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்றாள். அப்போ என்னை கண்ணனுடைய வைத்தியசாலையிலே சேர்த்துடுவோனே. அவர் பார்த்துக்கிட்டும் கண்ணனுடைய வைத்தியசாலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் அது என்னவென்றால் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்து காளியம்மடு அங்க இருக்கும் கதம்ப மரத்தின் மேல் ஏறி காளியன் மேல் நர்த்தனம் ஆடி போர்க்களம் போல நடனம் செய்த அந்த பொய்கை கரைக்கு என்னை உயிர்த்திடும் நீ அப்படின்னு சொல்றாள் கோதை. கோதை இந்த பிருந்தாவனம் துவாரகை என்று சொன்னது எல்லாம் என்ன அப்படின்னால் அவள் ஸ்ரீரங்கத்தை தான் சொல்றாள். பிருந்தாவனத்துக்கு போனாலோ இல்லையோ பிருந்தாவனத்தை கண்டேனே அப்படின்னு பாடுறாள். இப்படி நாளுக்கு நாள் கோதையின் விரகதாபம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அவளால தாங்க முடியல. இந்த பிருந்தாவனத்துல கொண்டு போய் விட்டுருங்கோ அப்படின்னு கதறாள் கோதை. இப்போ ஊர்க்கார எல்லாம் இந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கு, பித்து பிடிச்சிருக்கு, பேய் பிசாசு பிடிச்சிருக்கு, இதுக்கு நல்லா தலையில எலுமிச்சை பழத்தை கரகரன்னு தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி விடணும் அப்படின்னு இவாள்லாம் பேசிட்டு இருக்கா. தேவி வீட்டுல அழறா. இதை பார்த்து கோதை சொல்றா, என்னம்மா எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, பித்து பிசாச்சுலாம் பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளா? வாஸ்தவம் தான். கண்ணம் என்னும் கருந்தேவம் காட்சி பழகி கிடபேனை. அம்மா, எனக்கு கண்ணன் என்ன கருப்பண்ண சாமி தான் பிடிச்சிருக்குமா. என்னால இதை தாங்க முடியல. என்னை பிருந்தாவனத்தை கொண்டு போய் விட்டுடுவாமா அப்படின்னு கதறாள் கோதை. அவளுடைய நிலைமை பெரியாழ்வாருக்கு தான் புரியுது. கோதை வருத்தப்படாதேமா அப்படின்னு சமாதானம் சொல்றார். அப்பா, கண்ணன் எப்ப வருவான்பா அப்படின்னு கோதை கேட்கிறாள். அதற்கு பெரியாழ்வார் சொல்றார், அம்மா கோதை, உனக்கு நீ ஆசைப்படுறதை நல்ல வரதட்சணை கொடுத்து சீதனம்லாம் கொடுத்து கொண்டு வர முடியாதேம்மா. அதுக்கு நாம் வரவே இல்லையே. அவன் பக்திக்கு மட்டும்தானே வருவான். நீ ஆசைப்படுறதை பக்தியால மட்டும்தான் அடைய முடியும். அதனால நீ பக்தியை தான் பண்ணணும். பக்தி உன்கிட்ட தான் இருக்கு, நீ தான் அதை வளர்த்துக்கணும் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். பிருந்தாவனத்து கோபிகைகள்லாம் எப்படி பக்தி பண்ணலாம் தெரியுமா? हेमन्ते प्रथमे मासी नंद व्रजकुमारिकाः सेदूरविश्यं पुंजानः कात्यायनी अर्चन व्रतम्. மார்கழி மாசத்து 30 நாளும் நோம்பு செய்தாமா. அந்த மாதிரி நீரும் பண்ணியானால் கண்ணன் கண்டிப்பா வருவானா அப்படின்னு சொல்றார் பெரியாழ்வார். இதை கோதை கேட்டென்றால் தான் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாக, தன்னோடு இருக்கும் சிறுமிகளை ஆய சிறுமிகளாக, தன் அப்பாவின் தோட்டத்தை பிருந்தாவனமாக, திருமக்குன்னம் புஷ்கரிணியே யமுனையாக, வடபத்திரசாலி எம்பெருமானியே கண்ணனாக பாவிச்சென்றாள் கோதை. எல்லாத்தையும் கண்ணன்மயமா நினைக்கிறாள். கோபிகைகள் எல்லாம் எப்படி காத்தியாயனி தேவியை பிரார்த்தனை பண்ணாலோ
அதே மாதிரி கோதையும் இப்ப கண்ணனை பிரார்த்தனை பண்றாள். ஹேமந்தத்துல பிரதம மாசமா இருக்கும் மார்கழி மாசத்துல திருப்பாவை நோன்பை அனுஷ்டிக்கிறாள் கோதை. அந்த 30 நாளும், அந்த நோன்பு இருக்கும் 30 நாளும் திருப்பாவை என்கிற உலகத்துக்கு பிரசித்தமான இருக்கும் அந்த பாசுரத்தை கோதை 30 நாளும் அருளி செய்கிறாள். பெருமாள் கண்ணனுக்கு அருளி செய்கிறாள். அன்னமயர் புகழை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு. அதுல முதல் பாசுரம் மகளை திங்கள் மதி நிறைந்த நன்னாடா நீராட போது பொறுமையோ நேரடி சீர்மகுமாரி சீர்மகுமாரி செல்வதிரமிகான் ஊரே கொண்டோடி நந்த கோபன் குமரன் வேதாந்த பெண்ணி யசோதை இளந்திங்கம் காணேரி செங்கண் கல்வதிகம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் காரோர் புகழ படிந்தெழும் இப்போது 30 நாளாவது நோன்பை பண்ணி முடிக்கிறாள். அதனால இந்த ஆயர்பாடி கோபிகைகளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணினானோ அதே அனுகிரகம் கோதைக்கும் பண்றான் கண்ணன். அவருடைய சொப்னத்துல காட்சி கொடுக்கிறான். வஸ்திராபரணம் மற்றும் மற்ற லீலைகளை காட்சி கொடுக்கிறான். இதெல்லாம் கோதைக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவளுக்கு இது போரல. ஏனால் சொப்னத்துல பார்த்தா மட்டும் போரல, பெருமாள் தன்னை பிரத்யக்ஷமா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாள் கோதை. ஒரு நாள் குலத்தியத்தை ஆண்டாட்டியை குறிப்பாத்துட்டு இவள் ஒரு பெரிய இடத்துல வாக்கப்படுவா, இவளை தேடிட்டு ஒரு பெரிய இடத்து பையன் தானாவே வருவான் என்று சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறாள். இந்த குலத்தை ரூபத்துல யார் வந்தான்னு கேட்டால் வேற யாரும் இல்லை, சாக்ஷா திருமாலிருஞ்சோடைய அழகர் தான் வந்தார். அப்போ கோதைக்கு என்ன தோன்றுதுன்னா, பெரிய இடம்னா யாரா இருக்க முடியும், பெரிய இடம்னா பெரிய பெருமாளே தானே இருக்க முடியும். அப்போ சாக்ஷாத் ரங்கநாதரே மாப்பிள்ளையாக வருவார் என்று காத்துன்னு இருக்கா கோதை. பெருமாள் எப்போ வருவார் எப்போ வருவார்னு காத்துன்னு இருக்கா. அவர் வரலன்னு அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்போ கோதை என்ன நினைக்கிறானா, பெருமாள் வரலன்னா என்ன, நம்ம போவோமே. சாதாரணமா கல்யாணம்னா மாலை மாத்தினா தானே சொல்லுவான். அப்போ நம்மளே பெருமாள் கிட்ட போய் மாலை மாத்திட்டோம்னா கல்யாணம்னு தானே அர்த்தம். அப்போ அவ அடுத்த நாள் காலங்கள் எழுந்து படபடான்னு தனக்கு கல்யாணம்னு நினைச்சுட்டு தோட்டங்கள்ல இருந்து புஷ்பங்கள்லாம் பறிச்சு முந்திய விட ஒரு பெரிய மாலையை கட்டி அந்த மாலையை என்ன பண்றாள்னா தன் கழுத்துல போட்டுட்டாள். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நாள், கோவிந்தா இந்த மாலையை நீ மாத்திக்கணும், என் சங்கடத்தை நீ தான் தீர்த்து வைக்கணும், என்னை நிராகரிக்க கூடாது. சங்கடஹரண கோவிந்த அவளுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடியே என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது. அவள் வீட்டுல இருக்கும் கிணறு கிட்ட போய் அந்த தண்ணியில அவளை பார்த்துக்கிறாள். இந்த மாலை நன்னா இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, பெருமாளுடைய அவசரத்துக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறாள். ஏதோ திருட்டுத்தனமா ஒரு காரியம் பண்ணோம்னா சட்டு புட்டுன்னு பண்ணி முடிக்காம இப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துன்னு இருக்க இதை பெரியாழ்வார் பார்த்துட்டார். என்னமா போத இப்படி பண்ணிட்டியே, அப்பச்சாரம் பட்டுட்டியே, பெருமாளுக்கு சாத்த வேண்டிய மாலையை நீ இப்படி சாத்தி நிற்கலாமா? அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் புஷ்பங்களை எல்லாம் பறிச்சுட்டு திருப்பி ஒரு மாலை
மாலையை கட்டிண்டு வடபத்திரசாலிக்கு அர்ப்பணிக்க கோவிலுக்கு போற. அந்த மாலையை பட்டர் கிட்ட கொடுக்குற. பட்டர் சாத்தினதும் இன்னைக்குன்னு பார்த்து அந்த மாலை அருந்து அருந்து விழுறது. ஆஹா, நம்ம இவ்வளவு நாளா பண்ண கைங்கரியத்துக்கு இப்படி ஒரு வங்கம் வந்துருத்தேன் பெரியாழ்வார் பரித்தவிக்கிறார். அப்போ பெருமாளே பட்டர் முக்கியன்னு சொல்ற, ஏ பெரியாழ்வாரே, நமே பகவதம் நவ்யம் மாயா வேதன் மகாமதே கோலா குந்தல சுகந்த்ய யுக்தம் மாயமானல. கோதை கூந்தல் மனம் வீசும் அவள் சூடி கலந்த மாலையை கொண்டு வாரும், அதுதான் எனக்கு பகுமதம் அப்படின்னு பெருமாள் பட்டர் முக்கியன்னு சொல்றார். பெரியாழ்வார் ஸ்தம்பிச்சு போறார். உடனே வீட்டுக்கு ஓடி போறார். வீட்டுல கோதை இந்த மாலையை கழட்டி வச்சுட்டு உட்காந்து அழுதுன்னு இருக்காள். பெருமாள் நம்மை கல்யாணம் பண்ணிக்க வருவான்னு நினைச்சதெல்லாம் ஒரு பகல் கனவு போல இருக்கு. அந்த குரத்தையும் ஏதோ சும்மா சொன்னா போல இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம்னு நினைச்சதெல்லாம் மன பிராந்தி போல இருக்கு. பெருமாளுக்கு கருணை இருந்தா இந்த மாலையை மாத்திக்க மாட்டாரா அப்படின்னு உட்காந்து அழுதுன்னு இருக்கா கோதை. அப்போ பெரியாழ்வார் அங்கேயிருந்து ஓடி வர, அம்மா கோதை, அந்த மாலையை குடுமா, அந்த மாலையை குடுமா அப்படின்னு வாங்கிக்கிற. என்னப்பா என்னப்பா? இதுமா நான் வந்து சொல்றேன். பெரியாழ்வார் கோவிலுக்கு போற. கோவில்ல அந்த மாலை பெருமாளுக்கு சாத்தினதும் ஒரு திவ்யமான சுகந்தம் இன்னைக்கு வீசதான் மணி கோவில்ல. பெரியாழ்வார் தீர்த்த பிரசாதம் சட்டாரி எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வரும்போது சாதாரணமா கோதை கோதைன்னு தான் கூப்பிட்டு வருவார். ஆனா இன்னைக்கு ஆண்டாள்னு கூப்பிடுற. யாரப்பா கூப்பிடுறேன்? உன்னைதான் நான் கூப்பிடுறேன். நான் ஏதோ என் குழந்தைன்னு நினைச்சுட்டு உன்னை கண்டுச்சிட்டேன். என்னை க்ஷமிக்கணும்மா. ஏன்பா இப்படிலாம் பேசுறேன்? இந்த பெரிய வார்த்தைக்கெல்லாம் நான் அதிகாரி இல்லப்பா. நீ சாக்ஷாத் தாயார்மா. அவன் ஆண்டவன், நீ ஆண்டாள். உன் சம்பந்தத்தினால, உன் பக்தி விசேஷத்தினாலதான் நான் பெருமாளை அடைகிறேன் என்று நான் நம்புறேன். இல்லப்பா, என்கிட்ட கிஞ்சித் கிருஷ்ண பக்தி இருந்தாலும் உங்களுடைய பெண்ணாக இருக்கிறதுனாலே தானேப்பா. பெரியாழ்வார் நடந்த விஷயத்தை எல்லாம் கோதைக்கு சொல்ற. அதை கேட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறாள். இனிமே ரங்கநாதர் கண்டிப்பா நம்மளை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறாள். அந்த சந்தோஷத்துல கோதைக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல கண்ணன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கிறாள். கண்ணன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதை தான் கோதை வாரணமாயிரம் என்ற பதிகத்துல பாடுறாள். வாரணமாயிரம் ஜோழவலம் செய்த தாரணம் கோதை. இப்போ இந்த கனவு வந்ததை பெரியாழ்வார் கிட்ட சொல்றாள் கோதை. அவர் என்ன சொல்றாருன்னா, இது சாதாரண கனவு இல்லமா கோதை, இது ஒரு உண்மையா ஆக போற ஒரு கனவு. இது நிச்சயமா உண்மையாகும். பெருமாள் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வருவார். அது வரைக்கும் நீ பெருமாள் கிட்ட பக்தி பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்றார் பெரியாழ்வார். கோதைக்கு உற்சாகம் பண்றார். இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் விஷ்ணு பகவான் கருடனை பார்த்து, நீர் அக்னி இந்திரன் சிவன் உட்பட எல்லாரையும் நம்ம பட்டினம் ஸ்ரீரங்கத்துக்கு வர சொல்லிடு. அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எல்லாரும் போய் நான் கோதையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு வரா. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் கூடி ஒரு அழகான நாள். எல்லா தேவர்களும் புடை சூழ பெருமாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புறப்படுறார். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தாச்சு. பெரியாழ்வாரோடு இருக்கும் வீட்டு திருக்கோடியில ஏதோ திருச்சின்னம் சத்தம் கேட்கறது, நாதஸ்வரம் சத்தம் கேட்கறது, நிறைய ஜனங்கள்லாம் இருக்கா, கூட்டம் கூட்டமா இருக்கு. அப்புறம் பெரியாழ்வார் வீட்டுக்கு வெளியில ஒரு பல்லக்கு நிற்கிறது. அந்த பல்லக்கு இருந்து ஷோக்கா ஜல் ஜல்னு ஒரு 25 வயசு யுவா இறங்குற. ஏன்னா ஆண்டாள் என்ன பாடியிருக்கானா, காளை புகுத கனா கண்டேன் அப்படின்னு தானே பாடியிருக்கா. அவளுடைய வார்த்தைக்கு ஏத்தா மாதிரி
25 வயசு யுவாவாக பெருமாள் வந்திருக்கார். நல்ல பிரபுவா வந்து இறங்கியிருக்கார் பெருமாள். இவரை பார்த்து பெரியாழ்வார் யாருன்னு தெரியல, கேட்கிறார், எங்கப்பா வர அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு பெண்ணாத்தி இருக்கா இல்லையா, அவளை வழிகட்டுக்காக வந்திருக்கேன். உன்னை பார்த்தா பெரிய வீடு மாதிரி தெரியுது. நான் வெறும் கோவில்ல புஷ்ப கைங்கரியம் பண்ற ஒரு சாதாரண ஸ்ரீ வைஷ்ணவன். என்கிட்ட உன்னிடத்துல கொடுக்கறதுக்கெல்லாம் சீதனம்லாம் கிடையாதுப்பா. என்ன மாமா இது, உங்கள் பெண் தான் பெரிய ரத்தினம், அதை கொடுத்தாலே போரும். இப்போ இதை கேட்ட உடனே பெரியாழ்வாருக்கு புரிஞ்சு போச்சு யார் வந்திருக்கான்னு. அவருக்கு ரொம்ப பதட்டப்படுறார். உள்ளே ஓடுறார் கோதையை கூப்பிடுறதுக்கு. ஆண்டாள், ரங்கநாதர் வந்துட்டார், ரங்கநாதர் வந்துட்டார் அப்படின்னு கத்தின்னு கோதையை கூப்பிட போறார். கோதை இதை கேட்ட உடனே துள்ளி குதிச்சுன்னு ஓடலையாம். சந்தோஷமா தான் இருக்கு, ஆனால் அப்படியே பதட்டப்படலையாம் கோதை. ஏன்னா அவளுக்கு தெரியும் சந்தேகமே இல்லையாம் பெருமாள் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு அவளுக்கு சந்தேகமே இல்லையாம். அதனால அவள் வந்து நிக்கிறாள், வெட்கத்தோடு தலையை குனிஞ்சுன்னு நிக்கிறாள். அப்ப பெரியாழ்வார் சொல்லிட்டார், தாசியாமி 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 அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டார். கொடுக்குறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டார். கல்யாண ஏற்பாடுகள்லாம் மடமடன்னு நடக்கிறது. பொங்கல் போடுறா, ஒரு பக்கத்துல கல்யாண சமையல் தான் நடக்கிறது, இப்படி தடபடலா கல்யாண ஏற்பாடுகள் தான் நடக்கிறது. அப்போ ஊர்காரா என்ன பேசுகிறானா, என்னடா அது, இந்த கோதைக்கு பித்து பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தான் நினைச்சோம். ஏதோ 30 நாள் திருப்பாவை பாடினாலாம். ராஜா போன மாப்பிள்ளை வீட்டு வாசலுக்கே வந்து பொண்ணு கேட்கிறார். ஏன் பெண் பசங்களா, நீங்களும் வந்து திருப்பாவை சொல்லுங்கோடி, உங்களுக்கும் நல்ல கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றா. இப்போ கல்யாணம் அத்தி விமர்சையா நடக்கிறது. அன்றைய பரியந்தம் ரங்கா ரங்கான ஜபம் பண்ண கோதை இன்று ரங்கனே கல்யாணம் பண்ணிக்கிற தருணம் வர தன்னுடைய அப்பா கையாலேயே மாலையை வாங்கினாள். மாலையை மாற்றினாள். தன் மெல்லிய கரத்தாலே பூரி போட மாலையை கையில் வாங்கினாள். மாலை சாற்றினாள் கோதை, மாலை மாற்றினாள். மாலை சாற்றினாள் கோதை, மாலை மாற்றினாள். மாலடைந்த மகிழரங்கன் மாலவர்தன் மார்பிலே பூமாலை சாற்றினாள் கோதை, மாலை மாற்றினாள். மாலடைந்த மகிழரங்கன் மாலவர்தன் மார்பிலே செய்யலாம் செய்யலாம் மாமலர் கலத்தினாள். செய்யலாம் செய்யலாம் மாமலர் கலத்தினாள். பூமாலை சாற்றினாள் கோதை, மாலை மாற்றினாள். சுந்தராஜனை எங்கள் அன்பு நேசனை, ரங்கராஜனை எங்கள் அன்பு நேசனை, ஆசை கூறி கூப்புரங்கள் பேசி வைக்க மாட்டிட ரங்கராஜனை எங்கள் அன்பு நேசனை, ஆசை கூறி கூப்புரங்கள் பேசி வைக்க மாட்டிட அன்புடன் என்பவாய் ஆண்டாள் கரத்தினாள். அன்புடன் என்பவாய் ஆண்டாள் கரத்தினாள். பூமாலை சாற்றினாள் கோதை, மாலை மாற்றினாள். மாலடைந்து மகிழரங்க மாலவர்தன் மார்பிலே பூமாலை சாற்றினாள் கோதை, மாலை மாற்றினாள். விஷ்ணு சித்தர் யதார்த்தமா கண்காதானம் பண்ணி கொடுக்கிறார். ரங்கமன்னார் வாங்கிண்டார். இப்படி அத்தி விமர்சையா ஆச்சரியமா ஆண்டாள் கல்யாணம் நடந்து முடியாது. எல்லா பிரக்கிரியைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு புறப்படுறா. போகும்போது பெண்ணை வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு யதாசக்தி சீதனம் கொடுக்கிறார் பெரியாழ்வார். அவரும் ஆண்டாளை விட்டுட்டு வருவோம்னு ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புற எல்லா பந்துக்களும் புறப்படுறா. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். அந்த பெரிய பெருமாள் கோயிலுக்கு வெளியே அந்த பல்லக்கு நிக்கிறது. அதுல இருந்து அழகிய மணவாளன் இறங்குற. இப்போ எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கானா, பெருமாளை சேவிச்சுட்டு தம்பதி தன் கிரகத்துக்கு போறான்னு நினைச்சுட்டு இருக்கா. இப்போ அழகிய மணவாளன் என்ன பண்றாருன்னா, ஆண்டாளை பல்லக்கிலிருந்து இறக்கிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் வேகமா அந்த கோவிலுக்குள்ள போறா. இதை பார்த்து பெரியாழ்வாருக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சிடுது. அவரும் அவ பின்னாடி வேகமா போகிறார். ஆனால் அவள் வயோதிகர் இல்லையா, அதனால அவளுடைய வேகத்துக்கு அவளால் தாக்கு பிடிக்க முடியல. இவ 2 பேரும் முதல்ல வேகமா போயிட்டா. இப்போ என்ன பண்றா இவான்னா, அழகிய மணவாளன் கோதையின் கையை பிடிச்சிட்டு அந்த கோவில் பூரா பிரதட்சணம் பண்றார். அவருக்குமே ஆசையாம், ரொம்ப ஆசையாம், கோதை கையை பிடிச்சிட்டு அந்த சப்த பிராகாரமும் பிரதட்சணம் பண்ணணும்னு. வைணதேயனை சேவிச்சார். சாந்தன மண்டபத்தை தாண்டினார்.
ஆரியவட்ட வாசல்ல பிரவேசிச்சு காயத்ரி மண்டபத்தை தாண்டி அந்த குலசேகரப்படியை தாண்டி கர்ப்பகிரகத்துக்குள் நுழைஞ்ச உடனே ரங்கநாதர் வந்து மறைஞ்சு போயிடுறார். அழகிய மணவாளன் மறைஞ்சு போயிடுறார். பச்சை மாமலை போல் மேனி என்கிற பதியே ரங்கநாதராக சயனிச்சென்றார். இப்போ கோதை ரங்கநாதரை சயனிச்சென்றதை பார்த்து அவளுக்கும் இப்ப ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிட்டா, அவளுக்கு இப்ப உரிமை வருது. கர்ப்பகிரகத்துக்குள்ள ஜல்லுன்னு போறாள். இப்ப ஆதிசேஷனை பார்த்தாள். ஆதிசேஷன் இப்ப தனக்கும் படுக்கையா ஆயிட்டார். ஏன்னா அவள் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிவிட்டாள். அதனால தைரியமா அவளோட வளைவுகள்ல ஏறி பெருமாள் காலை கட்டிண்டு ஒரு ஜோதியா ஆகி மறைஞ்சு போயிட்டாள் கோதை. இப்போ பெரியாழ்வார் மூச்சு அறைக்க ஓடி வரார். அங்க வந்து பார்த்தா ரங்கநாதரையும் காணும், அழகிய மணவாளையும் காணும், ஆண்டாளையும் காணும். ஓன்னு அழறார். அருமையான பெண், என்னுடைய பெண், அவள் நீ சேர்த்து விட்ட. எனக்கு பக்தி இல்லையா பிரபோ? நான் ஒண்ணுமே பக்தி பண்ணலையா? என்னை நிராகரிச்சுட்டியே, அவளை சேர்த்துட்டு என்ன விட்டுட்டியே அப்படின்னு கதறி அழறார் பெரியாழ்வார். அப்போ ரங்கநாதர் சொல்றார், பெரியாழ்வாரே, நீ ஸ்ரீவில்லிபுத்தூர் திரும்பி போகும். அங்கே ஆண்டாளுக்கும் எனக்கும் ஒரு கோயில் கட்டும். ஆண்டாள் தன்னுடைய விபவ திசையில என்னென்ன உற்சவங்கள்லாம் பண்ணினாலோ அது எல்லாத்தையும் நீ கொண்டாடி பக்தி மார்க்கத்தை பிரகடனம் பண்ணும். அப்புறம் காலத்தில் நீர் என்னை வந்து அடைவீர் அப்படின்னு சொல்றார் பெருமாள். இதை கேட்டு விட்டு பெரியாழ்வார் தங்களுடைய இஷ்டம் அப்படி என்றால் என்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் திரும்புறார். திரும்பி வந்ததும் வல்லபதேவன் மகாராஜா வந்து பெரியாழ்வாரை சேவிக்க, பெரியாழ்வார் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல, பெரியாழ்வாருடைய சிஷ்யனாக இருக்கிறதுனால அவர் போட்ட திட்டம்படியே ஆண்டாள் நாச்சியாருக்கும் ரங்கமன்னாருக்கும் ஒரு பெரிய கோவில் கட்டி உற்சவங்களாதிகளை நியமிச்சான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 2 கோவில்கள் உண்டு. முதல் வந்து வட்டபத்திரசாலி 7 இருக்கும் பழைய கோவில். 2வது பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியாருக்காக கட்டின கோவில். அங்க அவரும் கருட ரூபத்துல ஏறி இருக்கார். ஏன்னா அவர் கருடாழ்வார் அவதாரம் தானே. உற்சவங்களை நடத்தி பக்தி பிரச்சாரம் பண்ணி பெரியாழ்வாரும் பெருமாள் திருவிடையை அடைஞ்சார் என்பதுதான் இந்த ஆண்டாள் கல்யாணம் என்கிற அத்தியுதமான சரித்திரம். இன்று நம்முடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினாலும் நம்முடைய சத்குருநாதரின் கிருபையினாலும் இந்த ஆண்டாள் கல்யாணம் என்கிற அத்தியுதமான சரித்திரத்தை நம்மால் ஸ்மரிக்க முடிஞ்சது. இத்தோட நாங்கள் இந்த கதையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜெய ஜெய மங்களம் ஸ்ரீரங்கா, ஜெய ஜெய மங்களம் ஸ்ரீகோதே, ஜெய ஜெய மங்களம் ஸ்ரீரங்கா, ஜெய ஜெய மங்களம் ஸ்ரீகோதே, விஷ்ணு ஜனப்ரிய ஸ்ரீரங்கா, விஷ்ணு தீரசுதே ஸ்ரீகோதே, ஜெய ஜெய மங்களம் ஸ்ரீரங்கா, ஜெய ஜெய மங்களம் ஸ்ரீகோதே, கோமள விமல ஸ்ரீரங்கா, கோகிலவாசி ஸ்ரீகோதே, ஜெய ஜெய மங்களம் ஸ்ரீரங்கா, ஜெய ஜெய மங்களம் ஸ்ரீகோதே. ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண ஹரே ஹரே. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा, सद्गुरुनाथ महाराज की जय. Thank you very much to Jay Shri and Shriya for this beautiful Harikatha discourse. Please give them a round of applause.
invite Srimati Lalita Murali Auntie, Lalita Auntie, to felicitate the singers.